கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேர்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு மூன்றாவது ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, எப்படி நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் பின்பு எப்படி நாம் உபவாசிப்பது, ஃபாஸ்டிங். இன்றைக்கு உபவாசம் என்று சொன்னாலே அதற்கான காரியங்கள், ஜெபிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், தனியாக வீட்டில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனால் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார், உலக பிரகாரமான மக்கள் பண்ணுகிறதான அந்த உபவாசத்துக்கும் அவர்களும் பண்ணியிருக்கிறாங்க. மாயக்காரர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பரிசேயர்லாம் பண்ணியிருக்கிறாங்க, உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அவங்க உபவாசம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தங்களுடைய முகத்தை வாடலாக வைத்துக் கொள்வார்களாம். அவர்கள் அதிக துக்கத்தோடு கூட இருப்பதைப் போல அவர்கள் வைத்துக்கொண்டு அதிக மனபாரத்தோடு கூட காணப்படுவார்களாம். வசனம் சொல்கிறது, அவர்கள் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவங்களே வாட பண்ணி கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடர்ந்து தீர்த்து நின்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு மிக தெளிவாக சொல்கிறாரு, ஒரு உபவாசிக்க வேண்டும் என்பதற்காக உபவாசிக்காதபடிக்கு நம்ம ஒரு உண்மையான உபவாசத்தை செய்ய வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்ததான உபவாசம் என்று சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதோ சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று சொல்கிறார். உன் பிதாவுக்கே, வசனம் மிக தெளிவாக, உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நம்ம எதற்காக உபவாசம் பண்ணுறோம்? ஏதோ ஒரு காரியத்துக்காக உபவாசம் பண்ணுறோம்னாக்கா, இந்த பகைகளே இயேசுவானவர் சொன்னது போல நாம் உபவாசிக்கின்ற வேளையில் நிச்சயமாகவே அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் உண்ணாவிரதம் அதெல்லாம் இருந்து அநேக காரியங்களை சாதிக்கிறார்கள். தங்களை வருத்தி அவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய முகத்தை பிரகாசமாக வைத்துக் கொள்ளுங்கள், தலைக்கு எண்ணெய் பூசுங்க, முகவாடலாக இராதீங்க. அப்படி இருக்கின்ற வேளையில் உங்களுடைய உபவாசம் உங்களுக்கு அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இனிமேல் உபவாசிக்கும் பொழுது இந்த முறைகளை பின்பற்றி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து பலன்களையும் பதில்களையும் பெற்றுக்கொள்வோம். அது நிச்சயம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட எப்படி உபவாசிப்பது என்பதை குறித்து நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலக மக்களைப் போல, மாயக்காரர்களைப் போல, அஞ்ஞானிகளைப் போல நாங்கள் உபவாசிக்காதபடிக்கு நீர் விரும்புகிற உபவாசத்தை நாங்கள் செய்ய, ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக எங்கள் தலை எப்பொழுது எண்ணெய் நிறைந்ததாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.